வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை உங்களுடன் இணைந்திருக்கும் நான் கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் மீண்டும் முழு நாட்டிலும் பயணத் தடை. கொரோனா தொற்றாளர்களுக்கு வீடுகளிலேயே சிகிச்சை அளிப்பது தொடர்பான யோசனை கலந்துரையாடல் மட்டத்தில். 10 மாவட்டங்களின் 70 பகுதிகள் இன்று காலை முதல் முடக்கம். துறைமுக நகர் சட்டமூலம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் நாளை பாராளுமன்றத்திற்கு. டவுட்டே புயல் 1998ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்தியாவில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தும் என கணிப்பு. எதிர்வரும் 21ஆம் தேதி முதல் முழு நாட்டிலும் மீண்டும் பயணத்தடை அமுல்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதே நேரம் கோவிட் தொற்று வேகமாக பரவி வருவதனால் 10 மாவட்டங்களுக்குரிய 7 பிரதேசங்கள் இன்று காலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டன. மே மாதம் 21ஆம் தேதி இரவு 11 மணி முதல் மே மாதம் 25ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரை முழு நாட்டிலும் பயணத்தடை விதிக்கப்பட உள்ளது. மீண்டும் அன்றைய தினம் அதாவது மே 25ஆம் தேதி இரவு 11 மணி முதல் மே 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 4 மணி வரை மீண்டும் முழு நாட்டிலும் பயணத்தடை அமுலாக்கப்படும் என ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரான்குளம் திருகோணமலை கிண்ணியா குருநாகல் கிரிவுள்ள கம்பகா பியகம ரத்தினபுரி ககவத் மற்றும் ரக்வான் ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளின் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டன. அத்துடன் காலி எல்பிட்டிய அம்பாறை பதியத்தலாவ களுத்துறை இங்கிரிய மற்றும் அகலவத்த ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளின் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டன. மாத்தளை யட்டவத்த நுவரெலியா நோவுட் பொகவந்தலாவ மற்றும் ஹட்டன் ஆகிய போலீஸ் அதிகார பிரிவுகளின் ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. திருகோணமலை களுத்துறை மட்டக்களப்பு நுவரெலியா கம்பகம் மற்றும் பொலனறுவை ஆகிய மாவட்டங்களில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த ஒரு சில கிராம சேவகர் பிரிவுகளை தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை நாடு பூராகவும் அமல்படுத்தப்பட்டிருந்த பயணத்தடை இன்று அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்பட்டது. இன்று முதல் எதிர்வரும் 31ஆம் தேதி வரை நாள்தோறும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயணத்தடை அமுலில் இருக்கும். மாகாணங்களுக்கிடையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையும் தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என பாதுகாப்பு தரப்பு தெரிவிக்கின்றது. இதற்கமைய அடையாள அட்டையின் இறுதி இலக்கம் ஒற்றை இலக்கத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரமே இன்று வீடுகளிலிருந்து வெளியே செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இன்று 17ஆம் தேதி என்பதால் தேசிய அடையாள அட்டையின் கடைசி இலக்கம் 1, 3, 5, 7, 9 ஆகிய இலக்கங்களை கொண்டவர்களுக்கு வெளியில் பயணிக்க முடியும். அவ்வாறு ஒற்றை இலக்கங்களை கொண்ட அனைவரும் இன்று வெளியில் செல்ல வேண்டும் என இதனூடாக கருதப்படுவதில்லை. அத்தியாவசிய தேவை இருந்தால் மட்டும் அடையாள அட்டையை பயன்படுத்தி வெளியே செல்லுங்கள். பயணத்தடை அமுலில் இருந்த போதிலும் தொழிலுக்காகவும் அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் எவ்வித தடையுமின்றி பயணிக்க முடியும் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எவ்வாறாயினும் சுகாதார ஆலோசனைகளுக்கு அமைய செயற்படுமாறு பாதுகாப்பு தரப்பு பொதுமக்களை கேட்டுள்ளது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறுவோரை கைது செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய 262 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் மொத்த எண்ணிக்கை 9850 ஆகும். தொடர்ந்தும் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மாகாண எல்லைகளில் விசேட சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். அரசின் பயணத்தடை நீக்கப்பட்ட போதிலும் மட்டக்களப்பு நகருக்குள் பிரவேசிப்பவர்களில் தேசிய அடையாள அட்டை பரிசோதிக்கப்பட்டு ஒற்றை இலக்கம் சாராதவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மட்டக்களப்பு நகரில் பொது சந்தை திறக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் பிரவேசித்து தமது அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்தனர். நகரின் பல பாகங்களிலும் போலீசாருக்கு மேலதிகமாக ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். வவுனியா நகர் பகுதியில் பொதுமக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இன்று காலை முதல் போலீசாரும் ராணுவத்தினரும் அடையாள அட்டை பரிசோதனையை தீவிர முன்னெடுத்தனர். இதன்போது அங்குள்ள சுகாதார வசதிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதுடன் சமூக இடைவெளி பேணப்படுகின்றதா போன்ற விடயங்கள் குறித்து பார்வையிடப்பட்டது. வவுனியா சாந்தை சோலை பகுதியில் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறிய 2 சட்ட நடவடிக்கைகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர். வவுனியா ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் குறித்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கு அண்மையில் தொற்று ஏற்பட்டது. அதனை அடுத்து அவருடன் தொடர்பினை பேணியவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். இருப்பினும் அயல் வீட்டினைச் சேர்ந்த 2 தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியுள்ள நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
இன்று இரவு 11 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 3 போலீஸ் பிரிவுகள் முடக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தின் முல்லைத்தீவு போலீஸ் பிரிவு, புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவு மற்றும் முள்ளியவளை போலீஸ் பிரிவுகள் இவ்வாறு முடக்கப்பட்டுள்ளன. அம்மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 24 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றாளர்களுக்கு அவர்களது வசிப்பிடங்களுக்கு அருகாமையில் உள்ள சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை அளிப்பதற்கு உடனடி தீர்மானங்களை மேற்கொள்வதற்கான கோவிட் செயற்பாட்டு செயலணி குழு தீர்மானித்துள்ளது. தொற்றாளர்களுக்கு வீட்டிலேயே சிகிச்சை அளிப்பது தொடர்பான பிரேரணை கலந்துரையாடல் மட்டத்திலேயே இருப்பதாக சுகாதார தரப்பு தெரிவிக்கின்றது. இதே நேரம் நேற்றைய தினமும் இலங்கையில் பதிவான கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000-ஐ தாண்டியது. நேற்றைய தினத்தில் நாட்டில் 2275 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதில் கொழும்பு மாவட்டத்திலிருந்தே அதிகூடிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். பிலியந்தலையிலிருந்து 42 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்திலிருந்து 410 பேரும், காலியிலிருந்து 263 பேரும், கண்டியிலிருந்து 138 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றினால் நேற்றைய தினம் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய கொரோனா மரண எண்ணிக்கை 962ஆக அதிகரித்துள்ளது. உயிரிழந்தவர்களில் 16 ஆண்களும் 5 பெண்களும் அடங்குகின்றனர். லக்சல மற்றும் சலுசல ஆகியவற்றின் தலைவராக செயற்பட்ட பிரதீப் குணவர்தன உயிரிழந்தார். கொரோனா தொற்றுக்கு இலக்காகி கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே இவர் உயிரிழந்துள்ளார். இதுவரை நாட்டில் இனம் காணப்பட்டுள்ள மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 1,42,746 ஆகும். 22,155 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுகின்றனர். 1,19,629 பேர் பூரணமாக குணமடைந்துள்ளனர். கொரோனா ஒழிப்பு தொடர்பில் உடனடி தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக கோவிட் செயற்பாட்டு செயலணி குழுவின் கூட்டம் அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி மற்றும் ராஜாங்க அமைச்சர் சுதன்ஷினி பெர்னாண்டோ பிள்ளை ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. கொரோனா தொற்றாளர் ஒருவர் அடையாளம் காணப்பட்டவுடன் குறித்த நபருக்கும் அவரது குடும்பத்திற்கும் ஏற்படும் மனோரீதியான பாதிப்புகள் தொடர்பில் கருத்தில் கொண்டு தொற்றாளருக்கு தமது வசிப்பிடங்களுக்கு அருகாமையில் உள்ள சிகிச்சை நிலையங்களில் சிகிச்சை அளிப்பதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. மருத்துவர்கள் மற்றும் தாதியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை சிகிச்சை நிலையங்களுக்கு இணைப்பு செய்தல், தடுப்பூசியின் 2வது டோஸை இலங்கைக்கு விரைவில் கொண்டு வருதல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. அறிகுறிகள் இல்லாத கோவிட் தொற்றாளர்களுக்கு அவர்களது வீடுகளிலேயே சிகிச்சை அளிப்பதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்தது. இதன் முதல் கட்டமாக தற்போது கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் 21,000 தொற்றாளர்களை வகைப்படுத்தி அவர்களில் அறிகுறிகள் இல்லாத தொற்றாளர்களுக்கு வீடுகளில் சிகிச்சை வழங்குமாறு ஜனாதிபதி எமக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதற்கான சுகாதார வழிகாட்டல்கள் தயார்படுத்தப்பட்டு வருகின்றன. නිවසේ සිටම ප්‍රතිකාර කිරීමට ඉදිරියේ කටයුතු කරන්න කියලා. ඒ සඳහා මාර්ගෝපදේශනය සකස් කරමින් සිටිනවා. நாள்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள கர்ப்பிணி தாய்மார் சிகிச்சைகளில் பங்கேற்க வேண்டுமென கொழும்பு காசல் வைத்தியசாலை மகப்பேற்று மருத்துவர் விசேட வைத்திய நிபுணர் சனத் லெனரோல் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களை அவர்களது வீடுகளிலேயே வைத்து சிகிச்சை அளிப்பது தொடர்பான பிரேரணை கலந்துரையாடல் மட்டத்திலேயே இருப்பதாக தொற்று நோயல் பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்தார். ரிஜ்வி சீமாட்டி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக வருகை தருவதற்கு முன்னர் 1390 எனும் இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி சிகிச்சைகள் தொடர்பான தகவல்களை பெற்றுக் கொள்ளுமாறு வைத்தியசாலை பணிப்பாளர் டாக்டர் பி விஜயசூரிய தெரிவித்துள்ளார். சிகிச்சைகளை மேற்கொள்ள தேவையானவர்கள் மட்டும் மருத்துவமனைக்கு வருமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா தொற்றியிருந்த பொகவந்தலாவை பகுதி பெண்ணொருவர் உயிரிழந்து 3 நாட்களில் அவரது கணவரும் உயிரிழந்துள்ளதாக பொகவந்தலாவை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அப்பெண் பொகவந்தலாவை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்தார். ஹட்டன் தபால் அலுவலகத்தின் 2 ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து பிரதான தபால் அலுவலகம் தற்காலிகமாக மூடப்பட்டது. 17 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டதாக ஹட்டன் டிகோய நகரசபை பொது சுகாதார பரிசோதகர் ராமையா பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொகவந்தலாவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவில் கொரோனா தொற்றாளர்கள் அதிகரிக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் இப்பகுதியில் 41 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டதாக பொகவந்தலாவ சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. கோவிட்-19 தடுப்பூசி வழங்கும் வேலைத்திட்டத்தின் கீழ் 13 லட்சத்துக்கும் கூடுதலானோருக்கு இதுவரை தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன.
அடுத்து வரும் நாட்களிலும் தொடர்ந்தும் தடுப்பூசிகள் வழங்கப்படும் என சுகாதார பிரிவு தெரிவிக்கின்றது. தடுப்பூசி வழங்கும் திட்டத்தின் கீழ் அஸ்ட்ராசெனேகா கோவிஷீல்டு தடுப்பூசி 9,25,242 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதன் இரண்டாவது டோஸ் 2,67,077 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 3,75,316 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் 2,435 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் பி தடுப்பூசியின் முதலாவது டோஸ் 14,699 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுகாதார தரப்பு தெரிவிக்கிறது. தடுப்பூசி வழங்கும் பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்காக இன்று முதல் விசேட முறையொன்று பின்பற்றப்படவுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் யசரத்ன தெரிவித்துள்ளார். சுயாதீன தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிய ஹத்வனி பே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை இன்றைய தினமும் தடுப்பூசி வழங்கும் பணி வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கென பாதுக ஸ்ரீமகா விகாரையில் இன்று காலை முதல் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. நேற்றைய தினம் 1000 அரசு ஊழியர்களுக்கு இந்த இடத்தில் தடுப்பூசி வழங்கப்பட்டதாக பாதுக சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் தெரிவித்துள்ளார். பேருவல சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் பிரிவின் மக்கொன கிராம சேவகர் பிரிவில் உள்ள மக்களுக்கு புனித மரியாள் வித்தியாலயத்தில் இன்று காலை முதல் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் ஆர்வத்துடன் வருகை தருவதை அவதானிக்க முடிந்தது. அத்துடன் பாணந்துறை, பள்ளிமுல்ல மற்றும் கொரக்காப்போல ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் உள்ள மக்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டன. 1500க்கும் கூடுதலானோருக்கு இன்றைய தினமும் தடுப்பூசிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பாணந்துறை சுகாதார வைத்திய உத்தியோகத்தர் அலுவலகம் தெரிவிக்கிறது. இலங்கை ரயில்வே திணைக்களத்தின் ஊழியர்களுக்காக தடுப்பூசி வழங்கும் பணிகள் மரதானே ரயில் நிலையத்தில் இன்று பகல் ஆரம்பமாக்கியது. ரயில்வே ஊழியர்களுக்கு தடுப்பூசி வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி இன்று காலை அங்கு பதற்ற நிலையும் ஏற்பட்டதுடன் இதனால் அங்கிருந்து ரயில் சேவைகள் எதுவும் இடம்பெறவில்லை. தடுப்பூசி வழங்கும் பணிகள் நாளையும் நாளை மறுதினமும் மரதானே ரயில் நிலையத்தில் இடம்பெறவுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் 42 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறுவதாக மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபவதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் இதுவரையில் 293 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் தற்பொழுது நோய் தொற்றாளர் காணப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மற்றும் இன்றைய நாளில் எடுக்கப்பட்ட கணக்குப்படி 42 பேர் தொற்றுக்குள்ளானவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அனைவரும் இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அவர்களோடு தொடர்பில் இருக்கின்றவர்கள் தொடர்பான விடயங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கான PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதே வேளையில் அவர்களை தனிமைப்படுத்துகின்றதான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மக்கள் தங்களுடைய அன்றாட கடமைகளை தேவை நிமித்தமாக மேற்கொள்கின்ற அதே வேளையில் தேவையற்ற விதத்திலே பயணங்களை மேற்கொள்வதையும் மற்றும் வெளியிடங்களுக்கு செல்வதையும் விரும்பத்தகாத செயற்பாடுகள் ஈடுபடுவதையும் தவிர்த்து சமூக பொறுப்புடன் செயற்படுமாறு நாங்கள் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வீடுகளில் இருப்பது அதனுடைய முடிவு வரும் வரைக்கும் வீடுகளில் இருக்கும்படியாகவும் நாங்கள் அறிவுறுத்துகின்றோம். அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நாங்கள் தொற்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்கான ஒரு சமூக பொறுப்புள்ள மனிதர்களாக செயற்படக்கூடியதாக இருக்கும். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை பாதுகாப்பதற்காக அரசாங்கம், பாதுகாப்பு பிரிவு மற்றும் சுகாதார பிரிவு தற்போது பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. இப்பணிக்கு பங்களிப்பு செய்வதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கோவிட் சிகிச்சை வசதிகளை ஏற்படுத்தும் தேசிய வேலைத்திட்டம் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுகின்றது. 10,000 கட்டில்களை உருவாக்கும் செயற்திட்டம் அமைச்சர் டாமல் ராஜபக்சவின் கண்காணிப்பின் கீழ் முன்னெடுக்கப்படுகின்றது. இத்திட்டத்திற்கு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் தனது பங்களிப்பை வழங்கியுள்ளது. சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பினால் உருவாக்கப்பட்ட கட்டில்களை அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவினால் கையளிக்கும் நிகழ்வு சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு வளாகத்தில் இடம்பெற்றது. இவற்றை அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல கண்டி பிரிவிற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சமில் ரட்நாயக்கவிடம் கையளித்தார். கட்டில்களுக்கு தேவையான தலையணைகள், மெத்தைகள், போர்வைகள் ஆகிய ஆகியவற்றிற்கான நிதி உதவிகளை பூகோள சோதிடர் மியுரு சம்பத் லியனகே மற்றும் ஊடகத்துறை அமைச்சரின் இணைப்பு செயலாளர் சமிந்த விக்ரமசிங்க ஆகியோர் வழங்கியிருந்தனர். சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவர் சுதத் ரோஹன, பிரதமர் நிறைவேற்று அதிகாரி நளின் நிசங்க, நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி ஹசந்த ஹெட்டியாராச்சி உள்ளிட்டோர் இதன்போது இணைந்திருந்தனர்.
අපේ සංස්කෘතියම තියෙන දෙයක් තමයි ප්‍රශ්න මොනවා තිබ්බත් සියලු දෙනා நெருக்கடி நிலைமைகளின் போது அனைவரும் ஒன்றிணைந்து தம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது எமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாகும். கோவிட் தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு கட்டில்கள் போதுமானதாக இல்லை என கூறப்பட்டது. அமைச்சர் நாமல் ராஜபக்ச அந்த பணியை பொறுப்பேற்று 10 நாட்களில் 10,000 கட்டில்களை உருவாக்கும் பணிகளை கண்காணித்து வருகிறார். எந்தவித அழுத்தமும் பிரயோகிக்கப்படாத நிலையில் சுயாதீன தொலைக்காட்சி தன்னார்வத்துடன் முன்வந்து தலைவர் மற்றும் பணிப்பாளர் சபையின் ஆசீர்வாதத்துடன் பொதுஜன முன்னணியின் தொழிற்சங்கத்துடன் இணைந்து நீண்டகால பயன்பாட்டுக்கு பொருத்தமானதாக இப்பணியை மேற்கொண்டுள்ளது. இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். ඒ වගේම මේකට කටයුතු කරන්න වැඩ කරපු සියලු දෙනාටත් ස්තුතිවන්ත වෙනවා. கோவிட் தொற்றாளர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் எண்ணக்கருவுக்கமைய 10 நாட்களுக்குள் 10,000 கட்டில்களை தயாரிக்கும் திட்டத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்ய முடிந்துள்ளது. சுயமாக முன்வந்த இளைஞர் யுவதிகளின் அர்ப்பணிப்பினால் கடந்த 7ஆம் தேதி முதல் நேற்று வரை 16,000 கட்டில்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் மூலம் வைத்தியசாலையின் புனரமைப்பு பணிகளிலும் இளைஞர் யுவதிகள் ஈடுபட்டுள்ளனர். கட்டில்களை தயாரிக்கும் நோக்கு பூர்த்தி செய்யப்பட்ட போதிலும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பாதுகாப்பு தலைமையகத்தின் கீழ் உள்ள பரந்தன் பகுதியில் 200 கட்டில்களுடன் புதிதாக கொரோனா சிகிச்சை நிலையம் தயார்படுத்தப்பட்டுள்ளது. பரந்தன் பகுதியில் உள்ள ராணுவ முகாமே இவ்வாறு கொரோனா தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றப்பட்டுள்ளது. கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் ரணசிங்க, மருத்துவர்கள், ராணுவ உயர் அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்நிலையத்தை பார்வையிட்டனர். உள்நாட்டுச் செய்திகள் தொடர்கின்றன. தேர்தல் சட்டங்களை மறுசீரமைப்பது தொடர்பான பாராளுமன்ற விசேட செயற்குழு இன்று முதல் தடவையாக கூடியது. அதன் தலைவர் தினேஷ் குணவர்தன தலைமையில் முதலாவது கூட்டம் நடைபெற்றது. தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் மற்றும் வாக்களிப்பு கட்டமைப்பினுள் காணப்படும் சட்ட ரீதியான குறைபாடுகளை இனங்காண்பது இவ்விசேட செயற்குழுவின் பணியாகும். இதன் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாகவும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பாராளுமன்ற செயற்குழுவுக்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை அமைச்சர் தினேஷ் குணவர்தன வரவேற்றார். தேர்தல் மற்றும் வாக்களிப்பு கட்டமைப்பில் மேற்கொள்ளப்பட உள்ள சட்ட மறுசீரமைப்புகள் தொடர்பில் மக்கள் கருத்துக்களை பெற்றுக் கொள்வதற்கு 1 மாத காலத்தை ஒதுக்குவதற்கு செயற்குழு தீர்மானித்தது. துறைமுக நகர ஆணைக்குழு சட்டமூலம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானத்தை சபாநாயகர் பாராளுமன்றத்தில் நாளை முன்வைக்க உள்ளார். இதற்கமைய நாளையும் நாளை மறுதினமும் இது தொடர்பான விவாதம் இடம்பெறும். குறித்த வாக்கெடுப்பு எதிர்வரும் 20ஆம் தேதி மாலை 4 மணிக்கு இடம்பெறவுள்ளது. இந்த காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களை தவிர வேறு எந்த வெளிநபர்களுக்கும் பாராளுமன்ற வளாகத்திற்குள் பிரவேசிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. இந்து பண்பாட்டு நிதியத்திற்கு புதிய உறுப்பினர்களை நியமிக்கும் நிகழ்வு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நடைபெற்றது. புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் புதிய உறுப்பினர்கள் நியமனம் அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பண்பாட்டு நிதியத்தின் புதிய தலைவராக புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில குணவர்தன தெரிவு செய்யப்பட்டார். அவர் உள்ளிட்ட 8 புதிய உறுப்பினர்களை கொண்டதாக இந்து பண்பாட்டு நிதியம் இயங்குகின்றது. இந்து சமய மற்றும் கலாசார நடவடிக்கைகளை ஊக்கப்படுத்தி மேம்படுத்துவதற்காக இலங்கை பாராளுமன்றத்தின் 1985ஆம் ஆண்டு 31ஆம் இலக்க சட்டம் மூலமாக இந்து பண்பாட்டு நிதியம் உருவாக்கப்பட்டது. இந்நிகழ்வில் பிரதமரின் இந்து மத விவகார இணைப்பாளர் சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா, பிரதமரின் இணைப்பாளர் செந்தில் தொண்டமான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொருளாதார ரீதியான எமது மக்களின் அபிவிருத்தி என்பது சகல பிரதேசங்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் 6 போல் பரவ வேண்டும் என்பதே தனது எதிர்பார்ப்பு என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கரணவாய் மண்டார் நீரேரியில் இறால் அறுவடையை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைத்ததன் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சரினால் மண்டான் பிரதேசத்தில் இறால் குஞ்சுகள் விடப்பட்ட நிலையில் அவை தற்போது அறுவடைக்கு தயாராகியுள்ளன. இந்நிலையில் அவற்றின் அறுவடை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினால் இன்று கொரோனா தொடர்பான சுகாதார நடைமுறைகளுடன் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்ட நிகழ்வில் கடற்றொழில் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜே சுதாகரன் மற்றும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் குறித்த நீர்நிலையை வாழ்வாதாரமாக நம்பி வாழும் சுமார் 270 குடும்பங்களைச் சேர்ந்த மக்களின் வாழ்வாதாரம் உயர்வதற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைய பெற்றுள்ளது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் இன்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தார்.
ஏழையை பற்றி உண்மைக்கும் பேசணுன்னா இப்போ முதல்ல ஆரம்பத்தில் சில பேர் சொல்லியிருந்தாங்க 1000 ரூபா சம்பளம் தர முடியாது ஏன்னா எங்களுக்கு கஷ்டம்னு. அப்புறம் நாங்கள் அரசாங்கம் மூலியமாக கெசட் தந்த உடனே 1000 ரூபா தர ஆரம்பித்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நினச்சா கட்டாயம் தர முடியும். உற்பத்தி அதிகரிக்க தான் நம்மளாலேயும் சம்பளத்தை கூட்டி எடுக்க முடியும். ஆனால் அதுக்காண்டி தொழிலாளிகள் இருக்கிறது 2 கை தான். அதுக்காண்டி இந்த நிறைய தோட்டத்தில் சொன்னாங்க 3 கிலோ அதிகம் 4 கிலோ அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனாலும் சில பேர் மத்தியில் இந்த கேள்வி போயிட்டுருக்கு. 30ஆம் தேதி கேஸ் முடிஞ்சோட கட்டாயம் ஒரு நல்ல தீர்வு இருக்கும். நம்ம இல்லை பாதிக்கப்பட்ட மக்கள் வேலைக்கு போக முடியாது. அதை நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ சில தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு 2 பேர் பாசிட்டிவாக இருந்தால் கூட நாங்கள் உடனே சொல்கிறோம் தோட்டத்தில் மக்களை வேலைக்கு அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு நிவாரணத்தை வழங்கி ஆகணும். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளை வெற்றிகரமாக முன்னெடுத்துள்ள நிலையில் ஏனைய துறைகள் பாதிக்காத வகையில் அவற்றை முன்னெடுத்து செல்வது முக்கியமானதென அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதார அபிவிருத்தியை கருத்தில் கொண்டு துறைமுக நகர் பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற வேண்டுமென அவர் கூறினார். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். பொருளாதாரம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும். இத்தருணத்தில் நாட்டுக்கு முதலீடுகள் அத்தியாவசியம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அதன் காரணமாகவே துறைமுக நகர் சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளோம். இது தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் வியாக்கியானம் நாளை சபாநாயகரினால் அறிவிக்கப்படும். அதன் பின்னர் இச்சட்டமூலத்தை எதிர்வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்வதென கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் முன்வைக்கும் திருத்தங்களை குழுநிலை விவாதத்தின் போது சட்டமூலத்தில் இணைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். மே 20ஆம் தேதி நடைபெறும் குழுநிலை விவாதத்தின் போது சபை முதல்வர் அரசாங்கம் சார்பில் இத்திருத்தங்களை சமர்ப்பிப்பார். அவ்வனைத்து விடயங்களையும் கருத்தில் கொண்டு சட்டத்தின் இறையாண்மையின் கீழ் சட்டமூலத்தை நிறைவேற்ற நாம் எதிர்பார்க்கின்றோம். நாட்டை முன்னோக்கி இட்டுச் செல்லும் பயணத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதே எதிர்க்கட்சியின் பணியாக இருக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் தெரிவித்தார். கோவிட் நிதியமானது தூய்மை தன்மையுடனும் வெளிப்படை தன்மையுடனும் செயற்பட்டுள்ளது. இனிவரும் காலங்களிலும் அவ்வாறே செயற்படும். நிதியத்திலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவுகள், அந்த செலவுகளின் நீதி மற்றும் அநீதி தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது பூகோள தொட்டாகும். இலங்கையில் மக்கள் இதற்கு இரையாகுவதிலிருந்து தடுப்பதற்கு அரசாங்கம் தன்னாலான அனைத்து முயற்சிகளையும் எடுத்துள்ளது. இந்த இக்கட்டான தருணத்தில் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசாங்கம் மேற்கொள்ளும் செயற்பாடுகளுக்கு ஆதரவளிப்பதை தவிர அதனை சீர்குலைக்கும் விதமாக எதிர்க்க செயற்படக்கூடாது. இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.